கொடைக்கானலில் இரண்டாவது நாளாக தொடரும் கடும் போக்குவரத்து நெரிசலால் சுமார் 5 கிலோமீட்டருக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மலைச்சாலைகளில் ஊர்ந்தபடி பயணம் மேற்கொண்டு வருகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் விவரிக்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று தொழிலாளர் தினம், இன்று வார விடுமுறை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் நேற்று முதல் சுற்றுலா பயணிகள் வருகையானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வெளி மாவட்டங்களில் நிலவும் கடும் வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நிலவும் மிதமான குளுமையான காலநிலை அனுபவிக்கும் இயற்கையில் மிகுந்த சுற்றுலாத்தலங்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் வருகையானது அதிகரித்தே காணப்படுகிறது. இதனையடுத்து மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, உகார்த்த நகர், சீனிவாசபுரம், அப்சர்வேட்டரி, பாம்பாபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக அணிவகுத்து காத்திருந்து ஊர்ந்தபடி சென்று வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் தங்குவிடுதலில் செல்ல முடியாமலும் உள்ளூர் பொதுமக்கள் அன்றாட பணிகளில் செல்ல முடியாமல் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு சாலை அகலப்படுத்துதல், மாற்றுச்சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அரவிந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.